அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அந்த குடும்பம் முழுவதும் மாலினியின் உழைப்பில் தான் ஓடிக்கொண்டிருந்தது. திருமணத்திற்கு முன்பு பாபு ஒரு தனியார் நிறுவனத்தில் நிரந்தரமாக வேலை பார்த்து வருவதாகவும் நல்ல சம்பளம் வாங்குவதாகவும் அவன் குடும்பத்தினர் கூறியிருந்தனர். ஆனால் திருமணத்திற்கு பிறகுதான் உண்மை மாலினிக்கு தெரிந்தது. பாபு வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் மட்டுமே வேலைக்கு செல்வான். மீதமுள்ள நாட்களில் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வேலைக்கு செல்ல மாட்டான். வீட்டில் பட்டினி கிடக்கும் அளவுக்கு வறுமை இல்லை என்றாலும் அன்றாட செலவுகளை சமாளிக்க ஒரு நிலையான வருமானம் தேவைப்பட்டது. வேறு வழி இல்லாமல் மாலினியே வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அவள் சம்பாதித்த பணத்தில்தான் வீட்டு செலவுகள், மளிகை பொருட்கள், மின் கட்டணம், அத்தியாவசிய தேவைகள் என அனைத்தும் நடந்தன. அன்று மாலை வேலை முடித்து வீடு திரும்பிய மாலினி மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக சமையலறையில் வைத்திருந்த பணத்தை எடுக்க சென்றாள். ஆனால் அந்த பணம் காணாமல் போயிருந்தது. வீட்டை முழுவதும் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. சிறிது நேரத்தில் பாபு வீட்டிற்கு வந்தான். சமையலறையில் வைத்திருந்த பணம் எங்கே என்று கேட்டாள் மாலினி. எனக்கு தெரியாது என்று எந்த சலனமும் இல்லாமல் பதிலளித்தான் பாபு. மாலினி அவனை நம்பவில்லை. இந்த வீட்டில் நீ, நான், அத்தை 3 பேர் தான் இருக்கோம். அத்தை அந்த பணத்தை எடுக்க மாட்டாங்க, நானும் எடுக்கல. அப்போ எடுத்தது யார் என்றாள் மாலினி. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பாபு, அவசர தேவைக்காக எடுத்தேன், அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன் என்று கூலாக பதில் சொன்னான். அந்த பதில் மாலினியின் கோபத்தை அதிகப்படுத்தியது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எடுத்துட்டு போறீங்களா? இது எத்தனாவது தடவை என்று கத்தினாள். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது. கண்களில் ஏமாற்றமும் கோபமும் கலந்திருந்த மாலினி, இந்த 1 வருஷ வாழ்க்கையில் உங்களோட சேர்ந்து வாழ்ந்து நான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். இனிமேலும் இதே மாதிரி வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிட்டு வாழ தயாரா இல்லை என்றாள். உடனே பாபு சிரித்தபடி, அப்படியெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட முடியாது. எதற்கெடுத்தாலும் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்க, அப்புறம் விவாகரத்து கொடுத்துட்டு போயிடுவீங்க. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நான் உன்னை தொந்தரவு செய்வேன் என்றான். ஆனால் இந்த முறை மாலினி அமைதியாக இருந்தாள். அவள் இந்த உரையாடலுக்காக ஏற்கனவே மனதளவில் தயாராகி இருந்தாள். நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா என்று கேட்டாள். பாபு புருவத்தை சுருக்கினான். இன்றைய தேதி 14. அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை நமக்குள்ள ஒரு தடவை கூட சண்டை வரக்கூடாது. அந்த 1 மாதம் அமைதியா ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சு வாழ்ந்தா நான் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். வாழ்க்கை முழுக்க உங்களோடவே இருப்பேன் என்றாள். சில நொடிகள் இடைவேளை விட்டு அவள் தொடர்ந்தாள். ஆனால் 1 மாசத்துக்குள்ள நமக்குள்ள மீண்டும் சண்டை வந்தால் நான் உங்களை விட்டு பிரிந்து போய்விடுவேன். அப்போ என்னை தடுக்கக்கூடாது. அதை நீங்க ஏத்துக்கணும் என்றாள். பாபு அதிர்ச்சி அடைந்தான். அது எப்படி 1 மாசத்துல ஒரு தடவை கூட சண்டை வராமல் இருக்குமா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் என்றான். அப்ப 2 தடவை சண்டை வரலாம். 3ஆவது தடவை சண்டை வந்தால் நான் உங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவேன். இதற்கு சம்மதமா என்றாள். பாபு மனதிற்குள் வேறு கணக்கு போட்டான். இப்போ பணத்தை எடுத்த விஷயத்திலிருந்து தப்பிக்கணும். இவளும் இப்போதைக்கு பிரிஞ்சு போகக்கூடாது. 1 மாதம் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் என்று நினைத்தவன் நான் ஒத்துக்கிறேன் என்றான். அடுத்த நாள் காலை வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய பாபு வேலைக்கு செல்லவில்லை. தனது நெருங்கிய நண்பன் குணசேகரை சந்திக்க சென்றான். வழக்கம் போல் இருவரும் மது அருந்துவதற்காக ஒரு இடத்தில் அமர்ந்தனர். பாபுவின் முகம் மிகவும் வாடியிருந்தது. அதை கவனித்த குணசேகர், ஏண்டா உன் முகமே சரியில்லை, என்னாச்சு என்று கேட்டான். பாபு பெருமூச்சு விட்டான். வீட்டில் ஒரே சண்டை. இந்த மாலினி என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றா. என்னடா சொல்ற? ஆமாடா, நடந்த அனைத்தையும் நண்பனிடம் சொல்லிவிட்டு அதன் பிறகு மாலினி விதித்திருந்த 1 மாத நிபந்தனையையும் 3 சண்டைகள் வந்தால் தன்னை விட்டு பிரிந்து விடுவதாக மாலினி கூறியதையும் முழுவதுமாக சொன்னான். அனைத்தையும் அமைதியாக கேட்ட குணசேகர் சிறிது நேரம் யோசித்தான். பிறகு பாபுவின் முன்னால் இருந்த மது பாட்டிலை எடுத்து தனது பக்கம் வைத்து கொண்டான். உடனே பாபு, டே எதுக்குடா நான் குடிக்க வச்சிருந்த பாட்டிலை எடுக்கிற என்று கேட்டான். குணசேகர் சிரித்து கொண்டே, டேய், நீ இதை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக ஏதாவது சண்டை வரும். உன் மனைவி உன்னிடம் ஏதாவது கேள்வி கேட்டா குடிபோதையில் ஏதாவது பதில் சொல்லுவ.
அதையே காரணமாக வச்சு 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிடும். சிறிது இடைவேளை விட்டு அவன் தொடர்ந்தான். நல்லா யோசிச்சு பாரு, பெரும்பாலான சண்டை எப்போ நடக்குது? நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறப்பதான். அந்த நேரத்தில் தான் அவளுக்கு கோபம் வரும். உன்னாலேயும் பொறுமையாக பேச முடியாது என்றான். பாபு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அதனால் இந்த 1 மாதம் மட்டும் குடிக்காமல் இருந்துடு. சாமிக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிற மாதிரி இதையும் ஒரு விரதம்னு நினச்சிக்கோ. இந்த 1 மாதம் கட்டுப்பாட்டோடு இருந்துட்டா உங்கள் 2 பேருக்கும் சண்டையே வராது. குணசேகர் சிரித்தபடியே மேலும் தொடர்ந்தான். அதுவும் இல்லாமல் உன் பொண்டாட்டி என்ன நினச்சிருக்கும் தெரியுமா? இவன் 1 மாதம் குடிக்காமல் இருந்துட்டான்னா அப்படியே குடியை விட்டுருவான்னு கணக்கு போட்டிருக்கோம். ஆனால் அது அவங்க கணக்கு, நம்ம கணக்கு வேற. இந்த 1 மாதம் மட்டும் கட்டுப்பாட்டோடு இருந்துடு. அதுக்கப்புறம் அவங்களோட நிபந்தனை முடிஞ்சிடும். அப்புறம் நீ என்ன பண்ணாலும் உன்னை விட்டு போக முடியாது. அவங்க கணக்கு தப்புன்னு புரிய வச்சிடலாம் என்றான். பாபு தலையசைத்து விட்டு, இல்லடா, என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே குணசேகரிடம் இருந்த பாட்டிலை பிடுங்கினான். ஆனால் குணசேகர் குடிக்க விடவில்லை. டேய், உனக்கு பொண்டாட்டி வேணும்னா இந்த பாட்டிலை என்கிட்ட கொடு, இல்லைனா தாராளமாக எடுத்து குடி. ஆனால் அப்புறம் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டான்னு மட்டும் வருத்தப்படாத. அந்த வார்த்தைகள் பாபுவை யோசிக்க வைத்தன. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன் இறுதியில் ஆழ்ந்த மூச்சு விட்டபடி, சரி, இந்த 1 மாதம் மட்டும் கட்டுக்கோப்பாக இருக்கிறேன் என்றான். அவன் கையில் இருந்த பாட்டிலை மீண்டும் குணசேகரிடம் கொடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு மெதுவாக நடந்து சென்றான். நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. மாலினி வைத்திருந்த நிபந்தனைப்படி 1 வாரம் கடந்திருந்தது. அந்த 1 வாரத்தில் பாபுவுக்கும் மாலினிக்கும் இடையே ஒரு சிறிய வாக்குவாதம் கூட ஏற்படவில்லை. பாபு வீட்டில் அமைதியாக நடந்து கொண்டான். மாலினி என்ன பேசினாலும் பொறுமையாக கேட்டான். தேவையில்லாமல் எந்த விவாதத்தையும் தொடங்கவில்லை. மிக முக்கியமாக 1 வாரமாக மது அருந்தாமல் இருந்தான். ஆனால் அந்த மாற்றம் அவனுக்கு எளிதாக இருக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் குடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அடக்கிக் கொள்வதே அவனுக்கு பெரிய போராட்டமாக இருந்தது. இருந்தாலும் மாலினி கூறிய நிபந்தனையை நினைத்து பற்களை கடித்தபடி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். அன்று மதியம் சமையலறையில் மாலினியின் மாமியார் மரகதம் சமையல் செய்து கொண்டிருந்தார். அருகில் காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்த மாலினியை பார்த்து புன்னகைத்தார். பரவாயில்லையே மாலினி, என் பிள்ளையை நீ ரொம்பவே மாற்றிட்ட. வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் எவ்வளவு அமைதியாக இருக்கான் பாரு. இப்படியே நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். இன்னும் அவன் அப்பப்போ குடிக்கிற பழக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டானா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும் என்றார். மரகதத்தின் குரலில் ஒரு தாயின் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் இருந்தது. மாலினி மெதுவாக சிரித்தாள். அத்தை, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். உங்கள் பிள்ளை இப்படியே இருந்தா நான் எதுக்கு சண்டை போட போகிறேன் என்று அமைதியாக சொன்னாள். மாலினியின் முகத்தில் இருந்த அந்த புன்னகையை பார்த்த மரகதத்தின் மனம் நிறைந்தது. ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் மறைந்திருந்த உண்மை அவருக்கு தெரியவில்லை. மாலினி ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்திருந்தாள். இந்த வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்ற முடிவு. அதற்காக அவள் ஒரு திட்டத்தையும் மனதில் வைத்திருந்தாள். பாபுவுடன் ஏற்பட வேண்டிய 3வது மற்றும் கடைசி சண்டைக்காக அவள் ஒரு வலிமையான அஸ்திரத்தை தயாராக வைத்திருந்தாள். அந்த அஸ்திரத்தை சரியான நேரத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று உறுதியாக முடிவு செய்திருந்தாள். மாலினியின் அந்த லேசான புன்னகையில், நான் எப்போதோ உங்கள் மகனை விட்டு பிரிய முடிவு செய்துவிட்டேன். இப்போது அதற்கான நேரத்திற்காக மட்டும்தான் காத்திருக்கிறேன் என்று சொல்லப்படாத உண்மை மறைந்து கிடந்தது. ஆனால் அந்த உண்மையை அறியாமல் தனது மகனின் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிட்டது என்ற நிம்மதியில் மரகதம் மீண்டும் சமையல் வேலையில் மூழ்கினார். ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு நாள் கூட அவருக்கு நீடிக்கவில்லை. அன்றே பாபுவின் மனம் மாறிவிட்டது. இன்று ஒரு நாள் மட்டும் குடித்து விடலாம், அதற்கு பிறகு மீண்டும் கட்டுப்பாட்டோடு இருந்தால் போதும் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டான். உடனே தனது நண்பன் குணசேகரை அழைத்தான். வழக்கம் போல் இருவரும் அமர்ந்து குடிப்பதற்கு தயாரானார்கள். குணசேகர் பாபுவை பார்த்து, டே, 1 வாரம் எப்படி கட்டுக்கோப்பா இருந்தியோ அதே மாதிரி இன்னும் 3 வாரம் இருக்க முடியாதா? நான் சொல்றத கேளுடா, குடிக்காத என்றான். பாபு சிரித்தான். டே, குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் அவகிட்ட ஏதாவது பேசினா தானே சண்டை வரும். நான் குடிச்சிட்டு நேராக போய் படுத்து தூங்கிடுறேன், அப்போ எப்படி சண்டை வரும் என்று நம்பிக்கையுடன் கூறினான். மேலும் சண்டை வந்தாலும் என்ன, 3 தடவை சண்டை வந்தா தானே அவள் போயிடுவேன்னு சொல்லியிருக்கா. இது முதல் சண்டை தானே,
இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த கண்ணாடி பாட்டிலை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். குணசேகர் எவ்வளவோ தடுத்தும் பாபு அவன் பேச்சை கேட்கவில்லை. இரவு வீட்டிற்கு வந்த பாபு திட்டமிட்டபடியே உடல்நிலை சரியில்லாதது போல நடித்து யாரிடமும் பேசாமல் நேராக படுக்கையில் படுத்துக்கொண்டான். மாலினி அவனை ஒரு முறை பார்த்தாள். அவன் மது அருந்தி இருப்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவள் எதுவும் கேட்கவில்லை. எதுவும் நடக்காதது போல தனது வேலையை பார்த்து கொண்டாள். பாபு மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தான். நாம் நினைத்த மாதிரியே நடந்துடுச்சு. அவ எதுவும் பேசல, நானும் எதுவும் பேசல, சண்டையும் வரல என்று நினைத்தபடியே தூங்கிவிட்டான். மறுநாள் காலை காஃபி கொண்டு வந்த மாலினி அமைதியாக கேட்டாள், நேற்று எதுக்காக குடிச்சிட்டு வந்தீங்க? எதிர்பாராத கேள்வியால் பாபு திகைத்தான். வீட்டில் இருந்த பணத்தை எடுத்தீங்களா என்றாள் மாலினி. பாபு அவசரமாக, இல்லையே, நான் என்னோட பணத்தை வைத்துதான் குடித்தேன், உன்னோட பணத்தையோ வீட்டு பணத்தையோ எடுக்கலை என்று உண்மையை உளறிவிட்டான். மாலினி மெதுவாக புன்னகைத்தாள். ஓ அப்படியா, அப்போ குடிச்சிங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அந்த நொடியில்தான் பாபுவுக்கு தான் சிக்கிக்கொண்டது புரிந்தது. ஐயையோ, நாமே குடிச்சதை ஒத்துக்கிட்டோமே என்று மனதுக்குள் வருந்தினான். குடிச்சேன், ஆனா அமைதியா வந்து படுத்துட்டேன்ல, உன்னோட எந்த சண்டையும் போடலை என்றான். அந்த வார்த்தை மாலினியின் கோபத்தை அதிகப்படுத்தியது. நீங்க குடிக்கிறதே இந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, அதையே இன்னும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா என்றாள். அதன் பிறகு இருவருக்கும் வாக்குவாதம் ஆரம்பித்தது. பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடுமையாக மாறியது. இறுதியில் மாலினி கோபமாக, இனிமேல் நீங்கள் குடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் என்றாள். பாபு உடனே சிரித்தபடி, அது எப்படி, 3 சண்டை நடந்தா தானே நீ போவேன்னு சொல்லியிருக்க, இது முதல் சண்டைதான், அது தெரிஞ்சுதான் நான் குடிச்சிட்டு வந்தேன் என்றான். அவனுடைய பதில் மாலினியை ஒரு கணம் அமைதியாக்கியது. பிறகு அவள் உறுதியான குரலில், அப்படியா, சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கட்டும், இது முதல் சண்டை, இன்னும் 2 சண்டை மட்டும்தான் பாக்கி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அப்போ தெரியும் என்றாள். சரி சரி பார்த்துக்கலாம் என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு பாபு வேகமாக வீட்டை விட்டு வெளியே கிளம்பினான். வாசல் கதவு மூடிய சத்தம் கேட்டதும் மாலினி ஆழமாக மூச்சை விட்டாள். அவளுடைய திட்டம் நினைத்தபடியே முன்னேறி கொண்டிருந்தது. ஒவ்வொரு திட்டத்தையும் மிகவும் கவனமாகவும் கச்சிதமாகவும் செயல்படுத்தி கொண்டிருந்தாள். அவளுடைய மனதில் ஒரே எண்ணம்தான் இருந்தது. இந்த வாழ்க்கை அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அவள் அமைதியாக உருவாக்கி கொண்டிருந்தாள். இப்போது அந்த திட்டம் வெற்றி பாதையில் செல்வதை நினைத்து அவளுக்குள் ஒரு சிறிய திருப்தி ஏற்பட்டது. முதல் சண்டை முடிந்து 2 வாரங்கள் கடந்துவிட்டன. அந்த 2 வாரங்களிலும் வீட்டில் எந்த பெரிய பிரச்சனையும் ஏற்படவில்லை. பாபு முடிந்தவரை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். தேவையில்லாமல் பேசவில்லை, குடிப்பதும் இல்லை. மாலினியும் அமைதியாக தனது வேலையை பார்த்து கொண்டாள். வெளியில் பார்த்தவர்களுக்கு அந்த வீடு மீண்டும் பழைய அமைதிக்கு திரும்பியது போல் தோன்றியது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் இருவரும் வெவ்வேறு கணக்குகளை போட்டுக்கொண்டிருந்தனர். அன்று காலை வேலைக்கு செல்ல தயாரான பாபு சட்டையை அணிந்து கொண்டு வெளியே கிளம்பினான். சட்டை பையில் கைவிட்டு பார்த்தபோது வைத்திருந்த பணம் காணாமல் போயிருந்தது. அவன் அதிர்ச்சியடைந்தான். உடனே வேகமாக வீட்டிற்குள் திரும்பி வந்தான். மாலினி, என்னோட சட்டை பையில இருந்த பணத்தை எடுத்தியா என்று சற்று கோபமாக கேட்டான். மாலினி எந்த பதற்றமும் இல்லாமல் ஆமாம் எடுத்தேன் என்றாள். எதுக்காக எடுத்த என்று பாபு குரலை உயர்த்தினான். மாலினியும் அமைதியை இழக்காமல் பதிலளித்தாள். வீட்டு செலவுக்கு பணம் வேண்டாமா? நீங்க தானே இந்த குடும்பத்தோட தலைவர், நீங்க தான் சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் என்றாள். அவள் குரல் இப்போது சற்று கடினமானது. சம்பாதிச்ச பணத்தை உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீட்டு செலவுக்கு நான் எங்கே போவேன்? சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க என்றாள். அந்த கேள்வி பாபுவின் கோபத்தை தூண்டியது. இப்போ என்னோட பணத்தை திருப்பி கொடுக்குறியா இல்லை உன்னை அடிச்சு போடவா என்று சத்தமாக கத்தினான். அந்த வார்த்தையை கேட்ட மாலினியின் முகம் மாறியது. என்னை அடிச்சிடுவீங்களா என்று கோபமாக கேட்டாள். பிறகு தனது அறைக்கு சென்று பையை எடுத்துக்கொண்டாள். சரி, இப்பவே இந்த வீட்டை விட்டு நான் போறேன் என்று வாசலை நோக்கி நடந்தாள். அவள் வெளியேறப் போவதை பார்த்த பாபு பதற்றமடைந்தான். அவசரமாக அவளுக்கு பின்னால் ஓடி, எதுக்கு இப்ப வீட்டை விட்டு போற என்று கத்திக்கொண்டே வந்தான். மாலினி எதுவும் பேசாமல் மீண்டும் உள்ளே சென்றாள். அவள் எடுத்திருந்த பணத்தை அலமாரியில் இருந்து எடுத்து வந்து பாபுவின் கையில் வைத்தாள்.
இதோ உங்க பணம் என்று கூறிவிட்டு மீண்டும் தனது பையை எடுத்துக்கொண்டு வெளியே நடக்கத் தொடங்கினாள். அப்போது பாபு அவளை தடுத்தான். ஏய் நில்லு. மாலினி நின்றாள். இப்ப நமக்குள்ள 2வது தடவை தானே சண்டை வந்திருக்கு. இன்னும் 1 வாரம் தானே இருக்கிறது. அந்த 1 வாரத்துக்குள்ள இன்னொரு சண்டை வந்தாதான் நீ இந்த வீட்டை விட்டு போகணும். இப்ப போகக்கூடாது என்றான். மாலினி அமைதியாக அவன் முகத்தை பார்த்தாள். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவனுடைய வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டுவிட்டு மெதுவாக தலையசைத்தாள். பாபு அவள் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டான். அவனுக்கு வேலைக்கு செல்ல நேரமாகிவிட்டதால் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியேறினான். அடுத்த 4 நாட்களும் வீட்டில் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் மாலினி மனதில் எடுத்த முடிவு மட்டும் மாறவில்லை. வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக தனது துணிகள், சான்றிதழ்கள், தேவையான பொருட்கள் என அனைத்தையும் அமைதியாக எடுத்து பெட்டியில் அடுக்கி வைத்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. காலையிலேயே வெளியே சென்றிருந்த பாபு மாலை வீட்டிற்கு திரும்பினான். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் மாலினி தனது பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். என்ன இது? எதுக்கு இப்ப எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்க என்று கேட்டான். மாலினி அமைதியாக நின்றாள். நமக்குள்ள 2 சண்டை தானே நடந்திருக்கு. இன்னும் 4 நாள் தான் மிச்சம் இருக்கு. நான் எவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்கேன் பாரு என்று கூறியபடி அவன் சம்பளத்திலிருந்து பாதி பணத்தை அவளிடம் நீட்டினான். மாலினி அதை வாங்கவில்லை. அவள் அவனை நேராக பார்த்து, உங்க இஷ்டத்துக்கு கண்டவ கூட சுத்துவீங்க, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என்று கேட்டாள். பாபு ஒரு கணம் பதறினான். 3வது சண்டை வந்துவிடக்கூடாது என்ற பயத்தில் இந்த முறை குரலை உயர்த்தாமல் பேசினான். நான் யார் கூடயும் சுத்தலையே, நான் யார் கூட சுத்தினேன் என்று அமைதியாக கேட்டான். மாலினி கசப்பாக சிரித்தாள். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிங்களா என்று கூறிக்கொண்டே தனது கைபேசியை அவனிடம் நீட்டினாள். திரையில் இருந்த புகைப்படத்தை பார்த்த பாபுவின் முகம் வெளிரி போனது. அந்த புகைப்படத்தில் அவனும் சரிதாவும் அருகருகே அமர்ந்திருந்தனர். சரிதா அவன் தோளில் கை போட்டபடி சிரித்து கொண்டிருந்தாள். அந்த புகைப்படம் எப்போது எடுக்கப்பட்டது என்று அவனுக்கே புரியவில்லை. இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது என்று அவனை அறியாமலேயே குரலை உயர்த்தினான். மாலினியின் கண்களில் வெறுப்புதான் இருந்தது. எப்படி கிடைச்சதுன்றது முக்கியமில்லை. இன்னொரு பொண்ணு கூட நீங்க சுத்திட்டு இருப்பீங்க, நான் உங்க கூட வாழ்க்கை நடத்தணுமா என்று கேட்டாள். ஏய், அவ என்னோட தோழி மட்டும்தான் என்று பாபு மீண்டும் சத்தமாக பேசினான். தோழியா இல்ல அதுக்கும் மேலையா, அது உங்க மனசுக்குத்தான் தெரியும் என்றாள். அடுத்த சில நிமிடங்களில் வாக்குவாதம் கடுமையாகி சண்டையாக மாறியது. மாலினி ஆழமாக மூச்சை இழுத்தாள். நமக்குள்ள 3 சண்டை வந்துடுச்சு. நான் சொன்ன வாக்கை நான் காப்பாத்துறேன். இனிமேல் உங்க கூட என்னால் வாழ முடியாது என்று கூறிவிட்டு தனது பொருட்களை ஏற்ற வாகனத்தை அழைத்தாள். பாபு பேச முடியாமல் நின்றான். அந்த நேரத்தில் மரகதம் பதறியபடி வந்தார். மாலினி, இந்த 1 மாசமும் என்னோட பையன் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிட்டான். 2-3 தடவை சண்டை வந்திருக்கும். அதுக்காக வாழ்க்கையே முடிச்சிடாதம்மா என்று கெஞ்சினார். அத்தை, 3 சண்டை வந்தா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உங்க பிள்ளையும் சம்மதிச்சிருந்தார். இப்ப நான் சொன்னதை செய்கிறேன் என்றாள். மரகதத்தின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சரிம்மா, அவன் திருந்திட்டு வர்றான்ல, இன்னொரு வாய்ப்பு கொடு. நீதான் அவனை நல்லா மாத்தித்தானே இருக்க என்றார் மரகதம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மாலினியின் கோபம் வெடித்தது. நீங்க தருதலையா பிள்ளையை வளர்த்து வச்சிருப்பீங்க, நான் அவரை திருத்தணுமா? இந்த நாட்டில் கல்யாணம் ஆகிற எல்லா பொண்ணுங்க வேலையும் புருஷனை திருத்துறது தானா? எங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு, எங்களுக்கும் மனசு இருக்கு, எங்களுக்கும் ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கணவன் பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் மன்னிச்சு பொறுமையாக சொல்லி கொடுத்து அவரை நல்வழிப்படுத்தி வாழணும்னு எங்களுக்கு எந்த தலையெழுத்தும் கிடையாது. ஒரு ஆணை திருத்துறது பெண்ணோட பொறுப்பு இல்லை. அவரை நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டியது பெற்றோர்களோட பொறுப்பு என்று கோபமாக சொன்னாள். மரகதம் கண்ணீருடன் கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுமா என்று மீண்டும் கேட்டார். மாலினி தலையசைத்தாள். கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட உறவு வைக்கிறவனுக்கு நான் இனிமேல் மனைவியா இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அது அவரோட வாழ்க்கை. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு மனைவிக்கு உண்மையாக ஒழுக்கமாக இருக்கணும்னு தெரியணும். அது தெரியாத ஒருத்தருக்கு நான் இனிமேல் துணையாக இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு தனது பெட்டியை எடுத்தாள். ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியே நடந்தாள். வாசல் கதவு மெதுவாக மூடியது. அந்த சத்தம் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறிய சத்தம் மட்டுமல்ல, தன்னை மதிக்காத உறவிலிருந்து
அவள் வெளியேறிய போது அவள் விட்ட பெருமூச்சின் சத்தமும் கூட. ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் நோக்கம் ஒரு ஆணை திருத்துவது அல்ல. அவளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, உணர்வுகள் இருக்கின்றன, ஆசைகள், கனவுகள், இலக்குகள் இருக்கின்றன. திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் மாற்றும் உறவு அல்ல, ஒருவரை ஒருவர் மதித்து பொறுப்புடன் வாழும் உறவு. ஒரு ஆண் திருமணத்திற்கு பிறகு தனது மனைவியை மதிக்கவும் உண்மையாகவும் பொறுப்புடனும் வாழ வேண்டிய கடமையை உணரும்போது அந்த திருமண உறவு இயல்பாகவே இனிமையாகவும் நிலையானதாகவும் இருக்கும். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.